somewhere right now. நீங்கள் பெட்டில் கம்ஃபர்டபுளாக படுத்து தூங்கிட்டு இருக்க இதே நேரம் யாரோ ஒருத்தங்க அவங்க பிளான் பண்ண மாதிரி 2 மணி நேரம் படித்து முடிச்சிருப்பாங்க. அவங்க அடைய நினச்ச விஷயத்த அடைஞ்சிருப்பாங்க. அவங்களோட கோல்ஸை பிளான் பண்ண மாதிரி ஒரு செஷன்ஸை, ஒர்க் அவுட்டை, ஒரு செமினாரை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் முடிச்சிருப்பாங்க. ஏன்னா சக்ஸஸ்ங்கிறது தூங்கிட்டு இருக்க யாருக்கும் கிடைக்காது. தூக்கத்தை ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு யார் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சக்ஸஸ் கிடைக்கும். It come to those who rise before the noise begins. இந்த உலகம் ரொம்ப சத்தமானது, ரொம்ப நாய்ஸியான ஒரு என்விரான்மெண்ட். ஆனால் காலையில் 4 மணிங்கிறது இட் ஜஸ்ட் யூ அண்ட் யுவர் ட்ரீம்ஸ். நோ டிஸ்ட்ராக்ஷன், நோ மெசேஜ், நோ நாய்ஸ், ஜஸ்ட் கிளாரிட்டி. இதில் சிறந்த அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? இந்த உலகமே தூங்கிட்டு இருக்கும்போது யூ ஆர் பில்டிங் யுவர் ட்ரீம்ஸ். நீங்கள் உங்களோட கனவை உருவாக்கிக்கிட்டு இருப்பீங்க. ஆப்பிள் கம்பெனியோட CEO காலையில் 3:45 எழும்புறார். கோபி பிரையன்ட் சிறந்த ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர். அவர் காலையில் 4 மணிக்கு எழும்புறார். ஏன்னா அவருக்கு காலையில் 4 மணி எழும்புறது பிடிக்கும்னு அர்த்தம் இல்லை, அவர் தூக்கத்தை விட ஜெயிக்கிறத ரொம்ப விரும்புகிறார். அதனால தான் காலையில் எழும்பி தினமும் ட்ரைனிங் பண்ணுறார். நீங்கள் சொல்லலாம் காலையில் எழும்பி படிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படி. ஆனால் எப்படி நைட்டு ஃபுல்லாக ஷார்ட் ஸ்க்ரோல் பண்ணதுக்கு மட்டும் டைம் இருக்குது? உண்மை என்ன அப்படின்னா, either you control the day or the day controls you. நீங்கள் காலையில் எழும்புறது ஜஸ்ட் ஹேபிட் இல்லை, அது ஒரு ஸ்டேட்மெண்ட். நீங்கள் உங்கள் லைஃப்பில் ரொம்ப சீரியஸாக இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். அது மட்டும் இல்லை, தினமும் காலையில் இந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் அம்மா எழும்புறாங்களே யாருக்காக? உங்களுக்காக. இத்தனை வருஷமாக அவரோட தூக்கத்தை தியாகம் பண்ணி உங்கள் அப்பா உழைக்கிறது யாருக்காக? உனக்காக. ஸோ உன் கையில் ஒரு வாய்ப்பு இருக்குது. அவங்களோட எல்லா சாக்ரிஃபைஸஸையும் ஒரு அர்த்தம் உள்ள ஒரு விஷயமா மாற்றுறதுக்கு உன் கையில் ஒரு வாய்ப்பு இருக்குது. தினமும் காலையில் எழும்புறது மட்டும் இல்லை, தினமும் காலையில் எழும்பி அவங்க பண்ணுற சாக்ரிஃபைஸ், அவங்களோட தியாகம் எல்லாத்துக்கும் அர்த்தத்தை உருவாக்குறது தான் உங்களோட பொறுப்பு. அது மட்டும் இல்லை, முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க. அதாவது தினமும் நீங்கள் தான் அலாரத்தை செட் பண்ணுறீங்க. காலையில் எழும்பணுங்கிறது தான் உங்களோட அந்த டேயோட கோலே. அந்த கோலையே நீங்கள் சரியாக அட்டைன் பண்ணலை அப்படின்னா அடுத்தடுத்த கோல்களை நீங்கள் எப்படி அச்சீவ் பண்ணுவீங்க? ஸோ நீங்கள் எழும்புறது அந்த டேயை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றுறதுக்காக தான். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி தினமும் காலையில் நீங்கள் வச்ச அலாரத்துக்கு டைமுக்கு எழும்புறது தான் உங்களோட ப்ரையாரிட்டி. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உங்களோட கம்ஃபர்ட் ஜோனில் நீங்கள் கம்ஃபர்ட்டாக இருந்து ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் யாரோ ஒருத்தங்க கஷ்டப்பட்டு உழைச்சி அவங்களோட ஹார்ட் எஃபர்ட்டை கொடுத்து நீங்கள் அடைய நினைக்கிற அதே விஷயத்த அடைய முயற்சி பண்ணி அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. பட் வாட் மேக் த டிஃபரன்ஸ்? நீங்கள் உங்களோட கம்ஃபர்ட் ஜோனில் நின்றுக்கிட்டே இருக்கீங்க, அவங்க அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி தினமும் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறாங்க, தினமும் தோல்விகளை ஃபேஸ் பண்ணுறாங்க. இப்படி அவங்க லைஃப்பில் லெசன்ஸை லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க ஸ்டாப் ஆகிறதே இல்லை, அவங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ வாட் யூ கோனா டூ? இன்னைக்கு முடிவு பண்ணுங்க. இன்னிலேருந்து சரியாக அடுத்த 5 வருஷம் நீங்கள் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வேணும்? தினமும் நீங்கள் காலையில் எழும்ப போகிறீங்களா, இல்லை நைட் எக்ஸ்டெண்ட் பண்ணி உட்காந்துருந்து படிக்க போகிறீங்களா? எந்த மாதிரி ஒரு பர்சனாக நீங்கள் மாறணுமோ அந்த மாதிரி ஒரு பர்சனாக நீங்கள் மாறுங்க. வெயிட் பண்ணதெல்லாம் போதும். யாருக்காகவும் எதுக்காகவும் வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸ்டார்ட் டுடே, ரைட் நவ், ரைட் அவே. இன்றைக்கே முடிவு பண்ணுங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு அந்த துறையில் சிறந்து விளங்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஆனால் அதே நேரம் அதே துறையில் சிறந்து விளங்கணும் அப்படின்னா நீங்கள் ஆரம்பிச்சிருக்கணும். ஸோ நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்களா? ஹேவ் யூ ஸ்டார்டட் ஆர் ஸ்டில் யூ வெயிட்டிங்? ஸோ தினமும் காலையில் அந்த அலாரம் அடிக்கும்போது மனசில் நல்லா சொல்லிக்கோங்க, டுடே இஸ் மை டே. நேற்றைய நாள் நேற்றையோட முடிஞ்சு போச்சு, பட் டுடே இஸ் அ நியூ டே ஃபார் மீ. இட்ஸ் அ நியூ பிகினிங். என்னோட ஆரம்பம் எனக்கானது. என்னோட எதிர்காலத்தை நான் உருவாக்க போகிறேன். ஐ ஹாவ் அ சான்ஸ் டு வின் மை செல்ஃப். என்னோட அப்பா, என்னோட அம்மா, நான் என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை எல்லாத்தையும் வீண் போகாமல் எல்லாரோட சாக்ரிஃபைஸஸையும் அர்த்தமாக மாற்றுறதுக்கு என்னால் முடியும். இந்த நாள் நான் அதை உருவாக்கி காட்ட போகிறேன் அப்படின்னு முயற்சி பண்ணி படிங்க. ப்ரூஸ் லீ என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிறதுக்கே நிறைய நேரத்தை செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை என்றைக்குமே செஞ்சு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ யோசிச்சுக்கிட்டே நிற்காதீங்க, படியோட ஓரத்துலேயே நின்றுக்கிட்டு இருக்காதீங்க. எடுத்துவீங்க ஒரு அடி, முயற்சி பண்ணுங்கள். உங்களோட முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. வெற்றி உங்களுக்கு தான். உங்கள் வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம், அந்த நிமிஷம் இந்த நிமிஷம் கூட இருக்கலாம். உங்கள் வெற்றியின் பாதையில் நானும் ஒரு அங்கமாக இருக்க மோட்டிவேஷன் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.